வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். அயோத்தி ராமர் கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம். விழாக்கோலம் பூண்டது அயோத்தி மாநகரம். ராமர் சிலையை பிராண பிரதிஷ்டை செய்கிறார் பிரதமர் மோடி. திருக்குறளை சொன்னால், பொங்கலை கொண்டாடினால், அயோத்தியில் கோவில் கட்டினால் போதும் என பாஜக நினைக்கிறது. தமிழகத்தில் பாஜகவின் எண்ணம் எப்போதும் ஈடேறாது என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. பாஜகவின் உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படும் இயக்கம் திமுக அல்ல. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அதிரடி பேச்சு. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்ட 1,50,000 இளைஞர்களுக்கு இதுவரை ராணுவத்தில் வேலை தரவில்லை. அசாம் மாநிலம் நாகான் பகுதியில் பாரத் நியாய யாத்திரை கூட்டத்தில் ராகுல்காந்தி எம்பி குற்றச்சாட்டு. கேலோ இந்தியா போட்டிகளில் தமிழகம் அபாரம். வாள்வீச்சு மற்றும் மகளிர் யோகாவில் தங்கப்பதக்கம் வென்று தமிழக வீரர்கள் அசத்தல். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். லீக் போட்டியில் வங்கதேசத்தை வென்றது இந்தியா. இனி விரிவான செய்திகள். ராமர் கோவில் கும்பாபிஷேகமும் பிராண பிரதிஷ்டையும் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளதால் அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. அதன்படி பிராண பிரதிஷ்டை நிகழ்வில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி 11 மணியளவில் கோவில் அமைந்துள்ள ஸ்ரீ ராம ஜென்ம பூமிக்கு வருகை தருகிறார். நண்பகல் 12:20 மணிக்கு சுப முகூர்த்த வேளையில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு தொடங்கி மதியம் 1 மணிக்கு நிறைவு பெறுகிறது. பிராண பிரதிஷ்டை நிகழ்வின் போது அயோத்தி ராமர் கோவிலில் ஹெலிகாப்டரை கொண்டு மலர்கள் தூவப்படுகிறது. நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத், தொழில் அதிபர்கள் முகேஷ் அம்பானி, பாஜக தலைவர் JP நட்டா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரதமர் மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி மேற்கொண்ட 11 நாள் சடங்குகள் உள்ளிட்டவை வெறும் புனித சடங்குகள் மட்டுமில்லை எனவும் அவை தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பின் உயர்ந்த ஆன்மீக செயல் எனவும் பாராட்டியுள்ளார். மேலும் கும்பாபிஷேக நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதற்கு அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த மண்ணின் உயர்ந்த குணங்களான உண்மை மற்றும் மனிதநேயத்தின் உருவமாக ராமர் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ள அவர், ராமர் இந்த உலகிற்கு சரியான பாதையை காட்டுவதோடு அனைவருக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்குவார் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழக கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடத்த தடை எதுவும் விதிக்கப்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளதை ஒட்டி தமிழ்நாட்டு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை வாய்மொழியாக தடை விதித்துள்ளதாக நாளிதழ் ஒன்றில் தவறான செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்திடும் தீய நோக்கத்துடன் உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டு பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு மீது வெறுப்பை தூண்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நாளிதழின் செயல் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. விழா மேடையில் தலைவர்களின் படங்களுக்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் இளைஞரணி மாநாட்டு விழா மலரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக் கொண்டார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் உதயநிதிக்கு திமுக இளைஞரணி சார்பில் வெள்ளி செங்கோல் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் உதயநிதிக்கு கேடயம், வீரவாள் ஆகியவற்றை அமைச்சர் KN நேரு பரிசாக வழங்கினார். பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், பாஜக ஆளும் மாநிலங்கள் உட்பட அனைத்து மாநிலங்களுக்கு சுய ஆட்சி வேண்டும் என்பதுதான் திமுகவின் முழக்கம் என தெரிவித்தார். மேலும் திருக்குறள் சொன்னால் போதும் தமிழர்கள் வாக்களித்து விடுவார்கள் என்ற பாஜகவின் எண்ணம் எப்போதும் ஈடேறாது எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா திருக்குறளை சொன்னா போதும், பொங்கலை கொண்டாடினா போதும், அயோத்தியில கோயில் கட்டினா போதும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஏமாத்த நினைக்கிறாங்க. அவங்க நம்மளை இன்னும் புரிஞ்சுக்கல. இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் கலைஞரின் மண். மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை பிரதமராக இருக்கிறார். 2 முறையும் தமிழ்நாட்டு மக்கள் அவரை பிரதமராக வாக்களிக்கல. இந்த முறை நிச்சயம் வாக்களிக்க போறது இல்ல. தமிழர்களின் அடையாளத்தை அழிக்க நினைத்தால் பாஜக தான் அழிந்து போகும் என்று திமுக இளைஞரணி மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். தமிழை அழிக்க நினைத்தால் உயிரை கொடுக்கவும் நாங்கள் தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழை அழிக்க நினைத்தால் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு ஒன்றே மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க இந்த முயற்சியை 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களால தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல. இந்த முயற்சியால உங்களால இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது.
தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா இந்த இயக்கத்தை இப்பொழுது வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்க இடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாடு இந்தியாவில் இதுவரை நடத்தப்படாத மாநாடு என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் 9 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான மாநாட்டு அரங்கை சுற்றிலும் 5 லட்சம் உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கூட்டணியினர்தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா கூட்டணியினர் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை அரசியலாக பார்க்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். இந்துக்கு எதிரானவங்க ஏன் புறக்கணிக்கிறாங்க? அரசியலா பார்க்கலன்னா ஏன் புறக்கணிக்கிறாங்க? அழைப்பு வந்தா போக வேண்டியது தானே. ஏன்னா அதை அரசியலாக பார்க்கிறார்கள். அதனால புறக்கணிப்பவர்களை பற்றி நாம கவலைப்பட வேணாம். இன்னைக்கு மக்கள் கோடியான மக்கள் ராமனை எதிர்த்து 500 ஆண்டு காலமாக தனக்கு சொந்தமான இடத்தை சொந்தமில்லாமல் ராமனை வைத்திருந்த ஒரு அவலம் மாறி இந்த சொந்த இடத்திற்கு ராமன் திரும்புகிறார். நாம் தமிழர் கட்சியின் தக்கலை ஒன்றிய தலைவர் சேவியர் குமாரை படுகொலை செய்த கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் மாநிலமெங்கும் போராட்டம் வெடிக்கும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு கூட்டுச்சதியின் மூலம் அரங்கேற்றப்பட்ட இக்கொடூரமான படுகொலை குரூரத்தின் உச்சம் என சாடியுள்ளார். இவ்விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு சேவியர் குமார் படுகொலைக்கு காரணமான கொலையாளிகள் அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் கடந்த 19 நாட்களாக நடைபெற்று வந்த புத்தக கண்காட்சி நிறைவு பெற்றது. இந்த கண்காட்சிக்கு இதுவரை 11 லட்சம் வாசகர்கள் வந்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டு வந்த வாசகர்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்கள் அதிகம் வந்தது எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் பப்பாசி தலைவர் சேது சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்த புத்தக கண்காட்சியில் மொத்தமாக சுமார் 11 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக ஏற்பட்ட ஒரு சில இடையூறுகளை தவிர நடப்பு ஆண்டு புத்தக கண்காட்சி நல்ல முறையில் நடந்து முடிந்துள்ளதாகவும் பப்பாசி தரப்பினர் தெரிவித்துள்ளனர். சிவாஜி, எம்ஜிஆர் போன்ற சாதனையாளர்களை விட தான் 10 வயது கூடுதலாக வாழ்ந்திருப்பதாக நடிகர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் தனக்கு சிகரெட் மற்றும் மது பழக்கம் கிடையாது எனவும் கூறினார். காப்பி கிடையாது, தண்ணி பழம் கிடையாது, சிகரெட் பழம் கிடையாது, பிற மாத தொலை கிடையாது. 2 பசங்கள்லாம் பெற்ற ஒரு பொண்ணு தான் பெற்றேன், அதோடு நிறுத்திட்டேன். புரிந்தவங்களுக்கு விளையாட்டுன்னு போயிட்டீங்கன்னா மது மாது சூதனை இறங்கிட்டிங்கன்னா காலி. நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு. சிவாஜி கணேசன் இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை வர முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் 4ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார். அவர் 71 வயசில் போயிட்டார். அவர் சாதனை உலக சாதனை. சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை. 2 பேரும், ஒருத்தர் 72 வயசு போட்டால் 70 வயசு போயிட்டார். இந்த சின்ன பையன் சிவகுமார் 82 வயசு இருக்கிறான். எலக்ட்ரு ஒன்று தான் தகுதி, வேறு எதுவும் கிடையாது. நான் சிவாஜி கிடையாது, எம்ஜிஆர், அவங்க பண்ண சாதனை வேறு. ஆனால் அவங்க வாழ முடியல. அவங்க வாழ முடியாமல் நான் 10 எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கிட்டேன். இது இல்லாமல் இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைகளா நல்ல பழக்கத்தோட யோகா கற்றுக்கினேன். தமிழ்நாடு கொசுப்புழு ஒழிப்பு மஸ்தூர் சங்கம் சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள ஊதியத்தை விரைவில் வழங்க வேண்டுமென தமிழ்நாடு கொசு ஒழிப்பு நிதி காப்பாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். கொசு ஒழிப்பு பணியாளர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு விதமான ஊதியம் வழங்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியத்தை அனைத்து மாவட்ட ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சென்னையில் கொக்கைன் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நைஜீரிய கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை அண்ணா நகரை சுற்றியுள்ள அமைந்தகரை, ஷெனாய் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் விலை உயர்ந்த கொக்கைன் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக அண்ணா நகர் துணை ஆணையருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஷெனாய் நகர் பகுதியில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தவர்களை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த கும்பல் என தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 1 கிலோ கொக்கைன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் கடைகளுடன் இணைந்த பார்களில் இரவு நேர மது விற்பனைக்கு அனுமதிக்கக்கூடாது என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது விதிகளை மீறிய செயல் என குறிப்பிட்டுள்ள டாஸ்மாக் நிர்வாகம், பார்களில் மதுபானங்களை விற்பனை செய்வதற்காக டாஸ்மாக் பணியாளர்கள் மதுபானங்களை கொடுக்கக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. மீறி கொடுத்தால் சம்பந்தப்பட்ட கடை
மேற்பார்வையாளர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்கள் மீதும் பணி நீக்கம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரித்துள்ளது. சபரிமலையில் மண்டல பூஜைகள் மற்றும் மகர விளக்கு பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து கோவில் நடை அடைக்கப்பட்டு திருவாபரணம் அடங்கிய பெட்டகங்கள் பந்தலம் புறப்பட்டு சென்றது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. 41 நாட்கள் மண்டல பூஜை விரத காலம் நடைபெற்று டிசம்பர் 27ஆம் தேதி நடை அடைக்கப்பட்டது. பின்னர் டிசம்பர் 30ஆம் தேதி மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு ஜனவரி 15ஆம் தேதி பந்தலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட திருவாபரணம் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொன்னம்பலம் 3 முறை ஐயப்பன் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிலையில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை நிறைவடைந்ததை அடுத்து கோவில் நடை அடைக்கப்பட்டு திருவாபரணம் அடங்கிய பெட்டகங்கள் பந்தலம் நோக்கி புறப்பட்டு சென்றது. மீண்டும் மாசி மாத பூஜைகளுக்காக கோவில் நடை பிப்ரவரி 13ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. பள்ளி பாட புத்தகங்களில் இந்தியா என்பதற்கு பதில் பாரத் என்ற வார்த்தை இடம்பெறுவதாக இருந்த விவகாரம் தொடர்பாக கேரள அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் பள்ளி பாட புத்தகங்களில் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என மாற்ற பரிந்துரைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பரிந்துரையை மறுபரிசீலனை செய்யவும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோருக்கு கேரள அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் 2 வார்த்தைகளுக்கும் வேறுபாடு இல்லை என கூறி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்பதோடு நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 வேண்டுகோள்களை மக்களுக்கு பிரதமர் மோடி விடுத்துள்ளார். குஜராத்தில் கோடல்தாம் அறக்கட்டளை புற்றுநோய் மருத்துவமனையின் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடி காணொலி மூலம் உரையாற்றிய அவர் டிஜிட்டல் பரிமாற்றம் குறித்து கிராமங்கள் தோறும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு வலியுறுத்தினார். உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை பயன்படுத்துமாறும் நாட்டில் சுற்றுலாவை பிரபலப்படுத்துமாறும் போதைப்பொருள் உள்ளிட்ட தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விலகி இருக்குமாறும் பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். இந்திய பயணிகள் விமானம் ஆப்கானிஸ்தானில் விபத்திற்குள்ளானதாக பரவிய தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோ நோக்கி சென்று கொண்டிருந்த இந்திய பயணிகள் விமானம் ஆப்கானிஸ்தானில் நொறுங்கி விழுந்து விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியானது. இதனால் பதற்றம் அதிகரித்த நிலையில் விபத்திற்குள்ளான விமானம் இந்தியாவைச் சேர்ந்தது அல்ல என்றும் அது மொராக்கோவைச் சேர்ந்த சிறிய ரக விமானம் எனவும் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. கேலோ இந்தியாவின் வாள்வீச்சு போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆர்லின் என்பவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். வண்டலூர் அருகே மேலக்கோட்டையூரில் கேலோ இந்தியா போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் வாள்வீச்சு பிரிவில் கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஆர்லின் என்பவர் தங்கப்பதக்கம் வென்று சாதித்துள்ளார். அவருக்கு திருப்போரூர் எம்எல்ஏ தங்கப்பதக்கத்தை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். அதேபோல் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்ற மகளிர் யோகா ட்ரெடிஷனல் பிரிவில் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நவியா 64.75 புள்ளிகள் பெற்று தங்கம் வென்றார். கேலோ இந்தியா போட்டியில் தமிழ்நாடு அணி 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை பெற்றுள்ளது. அதன்படி மொத்தம் 6 பதக்கங்களை வென்றுள்ள தமிழக அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது. கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் ஹாக்கி போட்டியில் முதல் ஆட்டத்தில் தமிழக அணி தோல்வியடைந்தது. சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் கேலோ இந்தியா ஹாக்கி போட்டிகள் தொடங்கின. இதில் ஆடவருக்கான பிரிவில் தமிழக அணியும் ஒடிசா அணியும் மோதின. இந்த போட்டியில் ஒடிசா அணி 6-1 என்ற செட் கணக்கில் தமிழக அணியை வீழ்த்தியது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் வங்கதேசத்தை 84 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. ப்ளோம்ஃபோன்டைன் நகரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 7 விக்கெட் இழப்புக்கு 251 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக தொடக்க வீரர் ஆதர்ஷ் சிங் 76 ரன்களும் கேப்டன் உதயசரன் 64 ரன்களும் எடுத்தனர். பின்னர் பேட்டிங் செய்த வங்கதேசம் 167 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் சௌமி பாண்டே 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தி ராமர் கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம். விழாக்கோலம் பூண்டது அயோத்தி மாநகரம். ராமர் சிலையை பிராண பிரதிஷ்டை செய்கிறார் பிரதமர் மோடி. திருக்குறளை சொன்னால் பொங்கலை கொண்டாடினால் அயோத்தியில் கோவில் கட்டினால் போதும் என பாஜக நினைக்கிறது. தமிழகத்தில் பாஜகவின் எண்ணம் எப்போதும் ஈடேறாது என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. பாஜகவின் உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படும் இயக்கம் திமுக அல்ல. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அதிரடி பேச்சு. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்ட 1,50,000 இளைஞர்களுக்கு இதுவரை ராணுவத்தில் வேலை தரவில்லை. அசாம் மாநிலம் நாகான் பகுதியில் பாரத் நியாய யாத்திரை கூட்டத்தில் ராகுல்காந்தி எம்பி குற்றச்சாட்டு. கேலோ இந்தியா போட்டிகளில் தமிழகம் அபாரம். வாள்வீச்சு மற்றும் மகளிர் யோகாவில் தங்கப்பதக்கம் வென்று தமிழக வீரர்கள் அசத்தல். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்
லீக் போட்டியில் வங்கதேசத்தை வென்றது இந்தியா. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.